இந்த வீடியோ சீரீஸில் இந்த ரிமோட்டை பேஸ்லேருந்து மாடல் பண்ணி அதை யூவி அன்ராப் பண்ணி லைட்டிங் அண்ட் டெக்ஸ்சரிங்லேருந்து ஒரு ப்ரெசென்டபிள் வீடியோவாக எப்படி பண்ணுறதுன்றதை ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை ப்ரெசென்டபிளாக பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ரிசல்ட்டை இதே மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த சீரீஸில் நம்ம இந்த ரிமோட்டோட யூவி அன்ராப்பிங் எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய மாடல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டில் எனக்கு இந்த மாடிஃபைஸ் எல்லாமே நான் ஆக்டிவில் வச்சுருக்கேன். யூவி எடிட்டிங் பேனல் போயிட்டுனா பேரலாக எனக்கு இந்த ஆப்ஜெக்டும் யூவி பேனலும் கிடைக்கும். ஸோ டீ கொடுத்து நான் அது ரெண்டையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். சப்டிவிஷனை இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணிவிட்டு மெயினாக இருக்க இந்த பேனலில் லூப்பை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு யூவில் மார்க்ஸையும் கொடுத்துறேன். ஸ்டில் ஏன் மிரரை நான் ஆக்டிவாக வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு சைடு நான் மிரர் பண்ணிட்டேன்னா யூவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மிரர் அப்ளை பண்ணும்போது ஓவரால் நமக்கு யூவி அன்ராப் ஆகிடும். இதை மட்டும் நான் ஐசோலேட் பண்ணிக்கிறேன். மார்க்ஸிங் ஓகே. ஸோ இப்போ நான் சீன் மார்க் பண்ண வரைக்கும் அன்ட்ராப் பண்ணி பார்க்கலாம். யூவில் அன்ட்ராப் கன்ஃபார்மல் நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நம்ம ஐலாண்டுக்கு கேப் விட்டுறலாம். ஸோ நமக்கு எங்கே இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இஷ்யூ இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம இன்னும் அன்ட்ராப் பண்ணலை. ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மார்க்ஸிங் கன்ஃபார்ம் இங்கே மேலே இருக்க இடத்துல மார்க்ஸிங் உள்ள மார்க்ஸ் ஸோ இந்த பீஸ் ஃபுல்லாக நமக்கு அன்ராப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்னேக்கேஜ் இருக்குது. ஸோ இதை நம்ம அன்ராப் பண்ணிடுவோம். ஸோ பாட்டமில் இருக்க மெஷ்ஷை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவையில்லை. ஒரு வாட்டை செலக்ட் பண்ணிட்டு Ctrl 3 கொடுத்தனா எனக்கு ஃபேஸ் செலக்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் நம்பேடில் இருக்க ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு க்ரோ செலெக்ஷன் கொடுத்துட்டு நான் இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிப்பேன். ஸோ ஜஸ்ட் இதுக்கு நீங்கள் மார்க்ஸை யூவிசியும் எதுவும் மார்க் பண்ண தேவையில்லை. அன்ட்ராப் கன்ஃபார்மல் கொடுத்தீங்கனாலே அன்ட்ராப் ஆயிரும். கொஞ்சம் வாபல் ஆகிறதுனால நான் ஒரு யூவி மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மார்க்ஸையும் கொடுத்துறேன். கன்ஃபார்மல் அண்ட் இந்த லூப் செலக்ட் பண்ணிட்டு மார்க்ஸையும் கன்ஃபார்மல். இப்போது நம்ம யூவி அன்ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணிட்டு கன்ஃபார்மல் கொடுக்குறேன். எனக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் இங்கே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கட் மட்டும் கொடுத்துட்டு இதோட யூவியை மார்க்ஸையும் கொடுத்துறேன். ஸோ ஒரு சைடு நான் மெஷ்ஷை நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு நான் எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மிரர் அப்ளை பண்ணிக்கிறேன். சப்டிவிஷன் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்மல் கொடுத்தனா எனக்கு இது அன்ட்ராப் ஆயிடும்.
இப்போ ஸ்கேல் வேல்யூ 1 கொடுத்துட்டு நான் கன்ஃபார்மாக கொடுத்துருன்னு பார்த்துக்கிறேன். அண்ட் தென் டிஸ்பிளேயோட கிளாஸ் கன்ஃபார்ம். யூவியில் போயிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்கேலிங்கில் இருக்குது. ஸோ யூவியில் போயிட்டு ஆவரேஜ் ஐலாண்ட் ஸ்கேல் கொடுத்துறேன். ஸோ எல்லாமே ஈவன் ஆகிடுச்சு. இப்போ யூவியில் போயிட்டு பேக் ஐலாண்ட் கொடுத்துட்டு இதோட மார்ஜின் வந்து 1 கொடுத்துறேன். அண்ட் ரொட்டேட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் பேக் கொடுத்துட்டு ஸோ இப்போ எனக்கு எல்லாமே பேக் ஆகிடுச்சு. ஸோ டெக்ஸ்சரிங் வந்து நம்ம சப்ஸ்டன்ஸ் பெயிண்டெல்லாம் தான் பண்ண போகிறோம். ஸோ பட்டன்ஸோட லேஅவுட்டை நம்ம டெக்ஸ்சரிங் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஃப்ளோவில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்கு. ஸோ டாப் பார்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் டாப். ஐலாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிறேன். அந்த ஒரு வேர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லிங்காக இருக்க எல்லாமே செலக்ட் ஆகிரும். ஸோ அதில் நான் சீமை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணும்போது ஃபேஸ் மோட் போயிட்டு ஜி மூவ் பண்ணி வைக்கும்போது எனக்கு டாப் ஃபேஸ் கரெக்டாக கிடைக்குது. சரிங்களா? இப்போ 2 எடுத்து வச்சாச்சு. இப்போ தேர்ட் ஒன் எல். இப்போ இது இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து யூவி நம்ம ரிமோட்டுக்கு அன்ட்ராக்ட் பண்ண ஒரு ஃபார்மேட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம டெக்ஸ்டிங் ஒர்க்ஃப்ளோ பார்க்கலாம்.